பாராளுமன்றத்துக்கு முன்னாடியே செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் ராகுல் காந்தி. செய்தியாளர்களை சந்தித்து அங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறார். தேர்தல் ஆணையத்துல நடக்கக்கூடிய ஸ்கேம்களுக்கான 100% என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை உடைக்க போறதாகவும் இந்திய ஊடகங்களுக்கு கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்கிறார். இதற்கு மத்தியில இங்கிலாந்து சென்றிருக்கிறார் மோடி அவர்கள். இது சார்ந்த முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கிறோமா? வீடியோக்குள்ள போலாம். கோபம் வராங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயே செய்தியாளர்களை ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்திருக்கிறார். ஏன் சந்தித்தார், எதற்காக சந்தித்தார், அதுவும் பல ஆதாரங்களுடன் பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் அப்படின்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் அவர் என்ன பேசினாரு? தொடர்ந்து RSSம் பாஜகவும் தேர்தல்களை திருடிதான் ஜெயிக்கிறாங்க, அதுக்கான 100% ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அதை நான் இந்திய ஊடகங்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நான் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன பதிவு பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய வாக்காளர்களை அவங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. யார் யாரு உண்மையில வாக்களிக்கிறாங்க, இந்த தொகுதியை சேர்ந்தவங்க தான் அங்க வாக்களிக்கிறாங்களா அப்படிங்கிற ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. எங்கிருந்து வாக்குகளை செலுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு அவர் எதன் அடிப்படையில சொல்றாருன்னா, கர்நாடகாவில இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அதுல ஒரு தொகுதியில பாஜக ஜெயித்த தொகுதியில காங்கிரஸை சேர்ந்த ஒரு மூத்த கட்சி தலைவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சேர்ந்து ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஆய்வுல தான் இந்த புள்ளி விவரங்களை எடுத்ததா அவங்க தரப்புல இருந்தே இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்லி இருக்கிறாங்க. இது தேர்தல் ஆணையம் தப்பி இனிமேல் ஓட முடியாது. ஓட்டுகளை தேர்தல் ஆணையத்தை திருடிதான் பாஜக ஜெயிக்கிறாங்க, இந்த ஆதாரங்கள்லாம் நான் வெளியிட போறேன் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தோட 100% ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்திய ஊடகமோ மக்களோ கேட்டா நான் இப்பவே வெளியிட தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளி விவரத்துடன் கூடிய பதிவை அவர் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த பதிவுனால மக்களுக்கு ஒட்டுமொத்தமா இவிஎம் மேல இருந்த நம்பிக்கையே போச்சுன்னு சொல்லலாம். இவிஎம் மோசடி, பல மோசடியின் ஹரியானாவுல, மகாராஷ்டிராவுல அவர் ஏற்கனவே பல ஆதாரத்துடன் தான் அவர் வெளியிடுறாரு. ஒருத்தருக்கிட்ட ஆதாரம் இருக்கிறதுனாலதான் தைரியமா வந்து வெளியில பேசுறாரு. ஆதாரம் இல்லைன்னா அவர் அமைதியா இருந்துக்குவாரு. அப்படியாக இந்த பாஜகவும் RSSம் இவங்க தொடர்ந்து ஆதாரங்களை கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டாரு. ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம மோசடி இனிமேல் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் பீகார்ல சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பழைய திட்டம் என்ன, இவிஎம் இல்ல இவிஎம் மிஷின் இல்லையா, அப்படி வாக்காளர்களை போலி வாக்காளர்களை இணைக்கிறது, போலி வாக்காளர்களை வாக்களிக்க வைக்கிறது, இல்லையா தேர்தல் ஆணையத்திற்கு தனக்கு ஆதரவாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு காசோ பல இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இது இப்ப அம்பலப்பட்டுருச்சு. இதுக்காக தான் பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, அதுக்காக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்துறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஆதார் கார்டும் செல்லாதுங்கிறீங்க, ஓட்டர் ஐடியும் செல்லாதுங்கிறீங்க, ரேஷன் கார்டும் செல்லாதுங்கிறீங்க. அப்ப ஆண்டாண்டு காலமாக இதெல்லாம் வச்சுதானே ஓட்டு போட்டுட்டு வந்தாங்க மக்கள். அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு குற்றவாளியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு இதெல்லாம் செல்லாது, கிட்டத்தட்ட 56 லட்சம் பேரை நாங்க வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டோம்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டாண்டு காலமா அதை வச்சுதானே அவங்க ஓட்டு போட்டுட்டு வந்தாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் செய்தது தவறா, அவங்க குற்றவாளியா அப்படின்னு எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்கிறாங்க. இவரும் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கிறாரு. இத புதிய திட்டமா பீகார்ல ஒரு மாடலா பயன்படுத்துறாங்க தேர்தல் ஆணையம். அடுத்து இதே நிலைமை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, மக்கள் தன்னோட வீட்டு கதவை பிரச்சனையை தட்டினா மட்டும்தான் திறக்கிறாங்க. மத்தவங்க வீட்டுல பிரச்சனை நடந்தா என்ன, நடக்கல என்னன்னு அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நீங்க நினைச்சு பாருங்க, பீகார்ல நீங்க 56 லட்சம் பேர் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கம்னா அடுத்து எங்க தேர்தல் நடக்க போகுது? வெஸ்ட் பெங்கால்ல நடக்க போகுது, தமிழ்நாட்டுல நடக்க போகுது. அப்படியாக இங்க நடக்கும் போது இதே மாதிரியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டுருச்சுன்னா, உண்மையான வாக்காளர்களுடைய வாக்குரிமை பறி போச்சுன்னா இந்த நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்ப இங்க அவங்க ஆளுவதற்காக ஒரு சதி திட்டத்தை அங்க பீகார்லயே ஒரு மாடலா செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம். இதெல்லாம் தடுக்கணும்னா நம்மளுடைய
வாக்குரிமை பறிபோக கூடாதுன்னா இதை எதிர்த்துதான் உச்ச நீதிமன்றத்துல பல வாக்கு விவாதங்கள் போயிட்டு இருக்குது. 28ஆம் தேதி இந்த கேஸ் ஹியரிங் வரப்போகுது. வச்சு வாங்க போறாங்க. ஏன்னா பீகார் தேர்தல் ஆணையம் பீகார்ல அங்க வாக்கு எடுக்க போன பிஎல்ஓ அதிகாரிகள் வசமா மாட்டிக்கிட்டாங்க. அஜித் அஞ்சும் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் வசமா மாட்டிக்கொண்ட அந்த வீடியோவையும் வெளியிட்டுட்டாரு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, போலி வாக்காளர்களை ஒண்ணு ஆட் பண்றது. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு என்ன வேலை, அவர் வீடியோ எடுக்கும் போதே கேமரா மறைச்சி அந்த பிஎல்ஓ அதிகாரி செஞ்சதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம காணொலி போட்டிருக்கிறோம், போய் பாருங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணி இருக்கிறாங்க, போலி வாக்காளர்களை ஆட் பண்றது, இல்லையா வேறவங்களுடைய சைனை இவங்களே போடுறது, அப்படி ஃபார்ம் பார்த்து பட்டப்பட்டு ஃபில் பண்ணிட்டு இவங்களே எழுதிட்டு இவங்களே முடிச்சுட்டு பிஎல்ஓ அதிகாரிகள் என்ன பண்ணணும், வீடு வீடா போய் அந்த டாக்குமெண்ட் இருக்கா இல்ல இந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டோமா, அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மக்கள் கிட்ட இருக்கா அப்படி பார்க்காம இவங்களே எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இவங்களே கையெழுத்து போட்டு யார் யாரெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்க பேரெல்லாம் வச்சுக்கொண்டு முகமது, முஸ்தபா அந்த மாதிரி பேர்லாம் வந்தா நீக்குவதா அதெல்லாம் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. இதை உயர் பத்திரிக்கையோ ஒரு தெளிவான கட்டுரையாவும் வெளியிட்டு இருந்தாங்க. என்ன, இவங்க 11 டாக்குமெண்ட் கேட்கிறாங்க, ஆனா அதெல்லாம் கேட்கல, வெறுமனே ஆதார் கார்டை மட்டும் வாங்கிட்டு போறதாகவும் இந்த மாதிரியான தகவலும் அடுத்து வந்திருந்துச்சு. இப்படியாகத்தான் இது பழைய திட்டம். இவிஎம்ல மோசடி பண்றது பழைய திட்டம். புதுசா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்து அதுல ஒரு புதிய சதியை ஏற்படுத்துறாங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல தெளிவா தெரிவிச்சிட்டாரு. ஆனா தேர்தல் ஆணைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நீங்க காத்துக்கிட்டே இருங்க, உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுங்க, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுங்க, உங்களுக்கு தீர்ப்பு வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. தீர்ப்பு நிச்சயமா வரும். யார் யாரெல்லாம் தவறுல ஈடுபட்டாங்களோ அவங்களை நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ராகுல் காந்தி அவர்கள் இதை செய்வார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி எத்தனை நாள் ஆச்சு? இன்னையோட 4 நாட்கள் ஆச்சு. இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் ஏன் வெளிநாட்டுக்கு போகணும், இங்கிலாந்துக்கு சென்று விட்டுறாருன்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வியினாலயா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. எதிர்கட்சிகள் இதுவரைக்கும் என்னென்ன கேள்வி அவங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க தெரியுமா? பஹல்காம் தாக்குதலை ஏன் நீங்க உடனடியா நிறுத்தினீங்க, சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் அவனும் சாதித்து விட்டார். பீகார ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப் நான் தான் போற நிறுத்தினேன், அங்கேயும் நான் தான் நிறுத்தினேன், இங்கேயும் நான் தான் நிறுத்தினேன்னு ஊரு புறான்னு சொல்லிட்டு திரியிறாரு, அது ஏன் அப்படின்னு இது மாதிரி. அதுக்கப்புறம் ஒடிசாவில தொடர்ந்து அந்த மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவி தற்கொலையில படுகொலை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் எதிர்கட்சிகளா இருந்து, நீங்க தான் இந்தியாவோட பிரதமர், அப்ப நாங்க உங்ககிட்ட தானே கேட்போம் அப்படின்னு கேட்டதுனால அவர் ஓடிட்டாரா, பயந்து ஓடிட்டாரான்னு இப்ப மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் எழும்பி இருக்கு. இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் ஒரு கூட்டத்தோட அவர் வெளிநாட்டுக்கு போறது எல்லாமே வரவேற்கத்தக்கூடியதான். ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் பல திட்டங்களை நமக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்து பல நல்ல விஷயங்கள செஞ்சிருக்கிறாரு, மக்கள் அறிந்ததுதான். ஆனா கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது கேள்விகள் கேட்கின்ற பொழுது அவர் ஏன் வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி பல கேள்விகள் மக்கள் எழுப்புறாங்க, எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. இதற்கான பதிலாக மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் வரல. ஆக இந்தியாவுடைய மக்கள், ஜனநாயக மக்களை என்ன செய்ய விரும்புறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இப்ப தொடர்ந்து நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் தொடர்ந்ததிலிருந்தே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்ப கூடுனுச்சோ அப்பையிலிருந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே நாடாளுமன்றத்துக்கு வெளியில இருந்து தன்னுடைய பாதாகைகளை ஏந்தி போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன் போராட்டம் பண்றாங்க? இந்த பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நிறுத்தணும். இதனால 56 லட்சம் பேரு வாக்காளர் பட்டியலிருந்து போயிருக்கிறாங்க. இதை நாங்க கடுமையா எதிர்க்கத்தக்கறோம்னு சொல்லி போராட்டம் எல்லா கட்சி தலைவர்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டங்களுக்கும் பதில் தெரியல. ஆனா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்தியாவுல எத்தனையோ தேசிய பிரச்சனைகள் இருக்கு. பஹல்காம்ல தொடங்கி நேற்று ராஜினாமா வரைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மத்தியில இது சார்ந்து விவாதிக்க இந்தியாவுடைய பிரதமர் இல்லாததுதான் இங்க குறையாக எதிர்கட்சிகள் பார்க்கப்படுறாங்க. இந்த குறைய நிவர்த்தி பண்ணணும்னா பிரதமர் அவர்களால மட்டும்தான் முடியும். அவங்க ஏன் வெளிநாட்டுக்கு போனாங்க? இதுதான் மக்கள் மத்தியிலும் எதிர்கட்சிகள் மத்தியிலும் இருக்கக்கூடிய கேள்வி. அவர் வந்தா மட்டும்தான் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரே முடியும். ஆனா அவர் மட்டும் வந்துட்டாரு நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு, ராகுல் காந்தி சும்மா விட மாட்டாரு. எதிர்த்து பிச்சு விளாச போறாரு.
அப்படியாக பல கேள்விகளை வச்சிருக்கிறாரு, 100% ஆதாரத்தையும் வச்சிருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட சொல்லியிருந்தாரு. 5 மணிக்கு மேல எப்படி 71 லட்சம் வாக்காளர்கள் அதிகரிச்சாங்கன்னு கேள்வி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் முறையில வாக்காளர் பட்டியலை வெளியிட சொல்லியிருந்தாரு. இதை அத்தனையுமே வெளியிடாம அப்படியே மறைச்சிட்டாங்க. இதற்கெல்லாம் ஒரு பதிலை தேடி ஜனநாயக மக்களுக்கான நலனில் ராகுல் காந்தியின் தான் ராகுல் காந்தி அவர்கள் தான் என்று நாம் சொல்ல வேண்டும். அதனால இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும், இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்திருப்பீங்க, ஜனநாயக மக்களாக இருந்து இந்த இந்தியாவை நம்ம திருத்தணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை மாத்தனா திருத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.